அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பதிவு முகநூலில் கண்டது. ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்மளெல்லாம் மோடி அரசு பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு 200 வாங்காத நியாயமான நம்முடைய ஆட்கள், நம்முடைய உண்மையான ஜனநாயகர்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கலாம், அறிவாலயம் போனால் டாய்லெட் கிளீனிங் வேலை இருக்குது, ரூபாய்க்கு 3 படி அரிசி, ஒவ்வொரு ஏக்கருக்கும் 3, சிவி கணேசன் அமைச்சர் அப்படி இப்படின்னு என்னமோ அனுப்பிச்சிருக்காங்க. எந்த நாயோ தமிழக மக்கள் கேட்க தரேன்னு சொன்ன நாயை பார்த்தீங்களா? இதுவரை 8 முறை ஆவின் பல்வை ஏற்றப்பட்டுள்ள மக்களை சிந்திக்கிடாமல் என்ன பண்ணுகிறீர்கள்? ஏன் எல்லாம் பண்ணணும்? அறிவாலய அடிமை என்னமோ போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியல. தாமரை பல பேர் கொத்தடிமையிலாக இருக்கிறதில் அறிவில்லாத மரத்தை ஐயா, நீங்கள் பெரிய ஆள் தான் என்னென்னமோ போட்டிருக்காங்க. என்னால் ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் ரீட் பண்ண முடியலை. தமிழகத்தில் சர்க்காரே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நல்ல கேள்வி. திராவிட கட்சிகள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமை போட்டவே இங்கே எவன்டா போட்டது? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் என்னமோ போட்டிருக்காங்க. என்னால் திராவிட மாடல் இதுதான்டா, தமிழகத்தின் நிலை இதுதான்ப்பா, நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்களா? அதுதான் UPS யார்? திருவோட்டையும் பிடுங்கிடுவாங்க. இவன் மட்டுமல்ல, இந்தியாவே இந்த நிலையில்தான் உள்ளது. இது பார்த்திங்கன்னா அடிக்காக வாங்கின சபின்னு ஒருத்தர், அதாவது அடி 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 தாங்க முடியாமல் அரபு நாட்டு மதத்துக்கு மாறின சபி அவருடைய பரம்பரை. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி, 5 தலைமுறைக்கு முன்னாடி முனிசாமியோ ராமசாமியோ இப்போ வந்து சபின்னு மாற்றிக்கிட்டு பண்ணுறது. இப்படி தான் காலப்போக்கில் நம்ம வரலாறுலாம் மறந்து நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாமல் பண்ண வச்சுட்டாங்க. இது வந்து திராவிட மாடல் தான். இந்த திராவிட மாடலை உண்மையாக, அது திராவிட மாடலின் உண்மையான நிலையை மக்களுக்கு எடுத்துரைத்த பதிவாளர் அவர்கள் அனைவரும், உண்மையான நம்முடைய தேசப்பற்று உள்ள அனைவருக்கும் எனது நன்றிகள். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.